நான் சொல்லுறேன்டி ஓ பார்வால தூக்குதடி பத்தியமா உன்னை பார்த்துக்கிற உனக்காக வாழ்க்கை வாழும்படி கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா நான் மேல காட்டி என்ன மறந்த குத்திட்டு விட்டுற வேண்டியதானக்கா நீ ஏக்கா நடுவுல வந்தா ஏக்கா வந்தா இவ நம்ம லிஸ்ட்லயே இல்லையே சந்தியாவை தானே நம்ம டார்கெட் பண்ணோம் இவ இதுக்காக நடுவுல வந்து நம்ம பிளானை இப்படி சொதப்பி வச்சுட்டா சை இந்த பாரு சந்தியா நீ சாவக்கூடாது உனக்காக விஜய் இருக்கான் ஆனா நான் இருந்து என்ன பண்ண போறேன் நான் இவன் கூட வாழ்றதுக்கு நான் சாவறதே மேல்தான் நீ என்ன நினைச்சு கவலைப்படாத ஏன்க்கா அப்படிலாம் சொல்ற அது இல்லாட்டி என்னக்கா உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம்க்கா எங்களுக்காக நீ வாழணும்க்கா இல்லக்கா நீ எங்களுக்கு வேணும்க்கா நீ எங்களுக்கு கண்டிப்பா வேணும்க்கா நீயே வேணும் வயிற்றுல இருக்கிற பாப்பாவும் எங்களுக்கு கண்டிப்பா வேணும்க்கா எப்படியாச்சும் நாங்க உங்களை காப்பாத்திடுவோம்க்கா வாக்கா ஆஸ்பத்திரிக்கு போலாம் ஐயோ ஐயோ என் பிள்ளைய குத்திட்டானே சண்டால பாவி என் பிள்ளை பாவி என் கண்ணு மாதிரி வளர்த்து என் பிள்ளைய என் கண்ணு முன்னாடியே குத்திட்டியடா நீ நல்லா இருப்பியடா நாசமா போவாடா வாயும் வயிறுமா இருக்கு பிள்ளைய குத்திட்டியடா அட பாவி அவ உன்னை எவ்வளவு காதலிச்சு நம்பி கல்யாணம் முடிச்சா அவளுக்கு கொடுத்த பரிசு இதுதானா ஏண்டா இப்படி பண்ண உனக்கு மனசாட்சியே இல்லையாடா வாயும் வயிறமா இருக்கிற பிள்ளை இப்படி கத்தியால குத்திட்டியே சண்டாளா ஏண்டா என் பிள்ளை என்னடா பண்ணி வச்சிருக்க அவ உனக்கு என்னடா பாவம் செஞ்சா அவ வாயில பூச்சிடா அவளை போய் இப்படி வயிற்றுல கத்தி வச்சு குத்தி வச்சிருக்க ஏண்டா நல்லா தானே இருந்தீங்க ரெண்டு பேரும் உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா பெரியவங்க எங்ககிட்ட சொல்ல வேண்டியதானே நீயாவே ஒரு தப்பான முடிவு எடுத்து என் பிள்ளை வாயும் வயிறுமா இருந்தா அவளை இப்படி பண்ணி வச்சிட்டியே மாமா அது வந்து மாமான்னு சொல்லாதடா மாமான்னு சொல்லல உனக்கு அருகதையே கிடையாது என் பொண்ணை நீ எப்ப இந்த மாதிரி பண்ணி வச்சியோ அப்பவுமே எங்க வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது ஏன்டா என் பிள்ளை இப்படி பண்ண அவ உனக்கு என்னடா பாவம் செஞ்சா உனக்கு பகனா அவங்கள பழி வாங்கியிருக்க வேண்டியதானடா ஏன்டா என் பிள்ளை இப்படி பண்ணிட்டா ஏன் இதையுமே நின்று போயிரும் போல இருக்கே இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா என் இதையுமே நின்று போயிரும் போல இருக்கான்னா ஏண்டா இப்படி பண்ண உன்னை நாங்க எல்லாரும் நல்லா தானே பாத்துக்கிட்டோம் எங்க வீட்டு மூத்த மாப்பிள்ளன்னு எவ்வளவு மரியாதை எல்லாம் கொடுத்தோம் ஆனா நீ இப்படி கேவலமான வேலையை பண்ணி வச்சிருக்க ஐயோ ஏங்க நம்ம பிள்ளைய வந்து பாருங்க அவங்கிட்ட போய் பேசிக்கிட்டு கிடைக்கீங்களே நம்ம பிள்ளைய காப்பாத்துங்க காவியம்மா நீ பயப்படாத காவியம்மா உனக்கு ஒன்னும் ஆகாது இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆம்புலன்ஸ் வந்துடும் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம் நீ பயப்படாதம்மா அப்பா நான் சாவ போறத நினைச்சலாம் நான் எந்த வருத்தமும் படலை நான் இருந்து மட்டும் என்ன சாதிக்க போறேன் உங்களெல்லாம் விட்டுட்டு போறோமே தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அம்மா காவியா ஏன் இப்படி சொல்ற உனக்கு ஒன்றும் ஆகாதுமா உனக்கும் வயிற்றுல இருக்க குழந்தைக்கு ஒன்றும் ஆகாதுமா நான் செஞ்ச தப்புக்கு இந்த தண்டனை எனக்கு தேவைதாம்மா எனக்கு தேவைதான் நீங்கள் அன்னைக்கே சொன்னீங்க இந்த மாப்பிள்ளை வேண்டான்னு நான் நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்காம நான் கல்யாணம் பண்ண அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக அவனை கல்யாணம் பண்ணல
அதுக்கு அவன் கொடுத்த gift தான் gift. நான் உங்கள் பேச்சை கேட்காம அவனை கல்யாணம் பண்ணதுக்கு அவன் கொடுத்த பரிசு தாம்மா இது. ஏம்மா காவியா, அந்த பொறுக்கி உன்னை குத்துற அளவுக்கு இங்க என்னமா நடந்துச்சு? இப்போதானமா என்கிட்ட பேசிட்டு இங்க வந்த ஆதியை காணும், நான் அவரை பார்க்க போறேன்னு. அதுக்குள்ள என்னமா ஆச்சு? புள்ளைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகாம என்னங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் காரை வர சொல்லுங்க. வேண்டாம்பா வேண்டாம், இங்கே நடந்தது எதுவுமே உங்களுக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா உங்கள் மனசுலாம் கஷ்டப்படும். இது என்னோடவே முடிஞ்சிட்டு போட்டோம். எனக்கு ஒரே ஒரு ஆசை, அதை மட்டும் செய்வீங்களா? அம்மா இப்படிலாம் சொல்லாதம்மா. எதுனாலும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்மா. ஆஸ்பத்திரிக்கு போலாங்க, கிளம்புங்க. கார்த்தி எனக்கு ஃபோன் பண்ணியடா. இவன் எங்க அக்கா பண்ண பாவத்துக்கு இவன் ஆலிஸ்க்கு வெளியே வரக்கூடாதுடா. ஜெயிலே சாவணுடா. ஃபோன் பண்ணியடா. பண்ணிட்டு சொன்னி. அவன் வந்துட்டு இருக்கானா? இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவான். ஏண்டா எங்க அக்காளை எப்படி பண்ண? எங்க அக்காளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா உன்னை தூக்குல தொங்க விடாம நான் விட மாட்டேன்டா. நம்ம இதுக்கு மேலே இங்க நின்னா நம்மளை பிடிச்சி போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவாங்க போலயே. இனிமே நம்ம எது சொன்னாலும் அவங்க கேட்க போறது கிடையாது. அதனால நம்ம எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடணும். விஜய் அண்ணா, இவன் எஸ்கேப் ஆக பாக்குறான். அவனை விடாதீங்கண்ணா. டேய், நீ இது வரைக்கும் பொறுக்கித்தனமா சுத்திட்டு அலையிற தண்டை நினைச்சேன். ஆனா நீ இப்போ 2 உயிரை கொல்ற அளவுக்கு துணிஞ்சிட்டியடா. இனி உன்னை விட்டு பார்க்க மாட்டேன். இப்பவே உன்னை கொல்றேன்னா இல்லையான்னு பாரு. டேய் காவியா, உன்னை நம்பிதானடா வந்தா. அவளை கத்தியால குத்துறதுக்கு உனக்கு எப்போ மனசு வந்துச்சு? இது தெரியாதங்க உனக்கு. எல்லாம் என் காதலி சந்தியா மேல இருக்கிற ஆசையாலதான். சை, நீ எப்போ சந்தியா மேல ஆசைப்படுறியோ அப்பவே உன்னெல்லாம் கொண்டு இருக்கணும்டா. உன்னை இதுவரையும் விட்டு வச்ச பத்தியா? அது ஏன் தப்புதான். இந்த மாதிரி தேவையில்லாத காதல் ஆசையால உன் பொண்டாட்டி காவியா மேல மட்டும் நீ கத்திய குத்துலடா. ஒரு குடும்பத்தோட நிம்மதி மேலேயே நீ கத்திய குத்திட்டடா. இந்த பாருடா, என் டார்கெட் காவியா கிடையாதுடா, சந்தியா தான். ஆனா தேவையில்லாம இந்த லூசு தான் வந்து இடையில விழுந்துட்டு. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? டேய், அப்ப நீ கொல்ல நடிச்சது என் சந்தியாவியா? அவ கிடைக்கலனா நீ அவளை கொல்ற அளவுக்கு போயிட்டியா? சி, அது பேரு காதல் கிடையாதுடா, பைத்தியக்காரத்தானா. அது உனக்கே தெரியல. நீ நில உயிரோட இருக்க தகுதியே இல்லடா, நீ சாவு. ப்ரோ என்ன கொல்றதெல்லாம் அப்புறம் வச்சுக்கிடுங்க. நான் மட்டும் செத்துட்டேன், உங்களுக்கு ஒரு உண்மை தெரியாமே போயிடும். டேய், அப்படி என்னடா சொல்ல போற? எனக்கு தெரியாதத? உங்களுக்கு தெரியாது ப்ரோ, தெரியாது. நான் சந்தியா மேல ஆசைப்பட்டது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஆனா உங்க சந்தியா இன்னொருத்த மேல ஆசைப்பட்டா அது உங்களுக்கு தெரியுமா? என்னடா என்ன வளர்ற? என்ன ப்ரோ கேட்டதும் அப்படியே கத்திய வச்சு நெஞ்சுக்குள்ள சொருவுன மாதிரி இருக்குமே. இத பாருங்க ப்ரோ, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். இப்போ உங்களை ஒருத்தன் நானு கூப்பிட்டானே, அவன் யாருன்னு நினைச்சீங்க? அவன் உங்க ஆளு சந்தியாவோட எக்ஸ் லவர் தான் அவன். விடுங்க ப்ரோ. என்ன ப்ரோ, நான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய குழு கொடுக்க நீங்க என்னைய போட்டு அடிக்கிறீங்க? டேய் என்னடா இப்படிலாம் சொல்லி என்னைய சந்தியாவும் பிரிச்சிடலாம் தானே பாக்குற? ஏய் விஜய், நீ என்ன கேனையனா? நான் இவ்வளவு தூரம் உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன், நம்பாம அப்படி சந்தேகமா இருந்தா ஆளு சந்தியாட்ட போய் கேளு. டேய், நான் ஏண்டா இதை பத்தி போய் சந்தியாட்ட கேட்கணும்? எனக்கு அவ விஷயம் எல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும். மானங்கட்ட குடும்பம், என்னடா பண்றீங்க? எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவ பின்னாடி நீயும் சுத்தி தலையறா. மானங்கட்ட குடும்பம், இதுல என்ன போட்டு அடிக்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து? இந்த பாருடா, காதல்னா சும்மா வந்துட்டு போறது கிடையாது, நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எனக்கு சந்தியா மேல உண்டுடா. இந்த பாருடா, அவ பாஸ்ட் லைஃப்ல என்ன வேணா நடந்திருக்கட்டும், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா இப்ப என் சந்தியா கண்ணுல அன்பு தெரியுது. அந்த அன்பு மட்டும் இருந்தா எனக்கு போதும். ஆமா, இவர் பெரிய ஜென்டில்மேன். சந்தியா மேல உண்மையான காதல் வச்சிருக்காராம். அதையே நான் பார்க்கத்தானே போறேன். இப்போ நல்லாதான்டா இருக்கும் அவ பின்னாடி சுத்துறதுக்கு. அப்புறம் உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்குண்டா அவ ஃபர்ஸ்ட் வாழ்க்கை பத்தி நீ சொல்லி காமிப்பா. அப்ப தெரியும் உங்க காதல் எவ்வளவு தூரம் போகுது. நீ பாருடா, காவியா உண்மையில உண்மையான அன்பு வச்சிருந்தாடா. அந்த அன்புக்குலாம் நீ கொஞ்சம் கூட தகுதியே கிடையாதுடா. என்னடா என் காதலை பத்தியே நீ அசிங்கமா பேசுறியா?
உன்ன மாதிரி அவ அழக பார்த்த உடம்ப பார்த்தனா நான் அவளை காதலிக்கல. நான் அவ உள்ளத்தை பார்த்து தாண்டா காதலிச்சேன். அதனால என் கடைசி மூச்சு இருக்கிற வரையும் நான் அவளை மட்டும் தாண்டா காதலிப்பேன், காதலிச்சுட்டே இருப்பேன். நீ அப்படி உயிரோட இருந்தா அதை பாரு, நல்லா பார்த்து சாவுடா, அப்பவாது உனக்கு புத்தி வரட்டும். அம்மா அம்மா என் ஆசையை மட்டும் நிறைவேற்றி வைங்கம்மா. அம்மா அம்மா காவியா காவியா அப்படிலாம் சொல்லாதம்மா. நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எதுனாலும் பார்த்துக்கலாம். அம்மா அக்கா தான் ஏதோ ஏதோ கேட்டுக்கிட்டே இருக்கலாமா, என்ன நீ மட்டும் கேளுங்கம்மா, அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போகலாம். சொல்லுமா சொல்லு, நீ என்னம்மா ஆசைப்படுற சொல்லு, அப்ப கண்டிப்பா நிறைவேற்றுறேன், சொல்லுமா. அப்பா அப்பா விஜய் கூப்பிடுங்க, விஜய் கூப்பிடுங்கப்பா. அம்மா காவியா இப்போ இப்போ எதுக்குமா விஜய்? அத்தை அத்தை நான் விஜய் கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னம்மா ஆஸ்பத்திரிக்கு போகாம இப்போ போய் பேசிட்டு கிடக்க. எப்பா எப்பா விஜய் கொஞ்சம் இங்க வா. விஜய் ப்ரோ, நீங்க இவனை விடுங்க ப்ரோ, இவனை நீ நாங்க பாத்துக்கிறோம். கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க சார். இந்த மாதிரி பொறுக்கையெல்லாம் சும்மா விடாதீங்க. இவனுக்குலாம் சாதாரண தண்டனை கொடுக்க கூடாது, இவனுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும். அதை நாங்க பாத்துக்கிறோம் சார். டேய் நீ எழுந்துருடா. உங்களை நான் எங்கேயோ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்கு. நீங்க வேற கரெக்டான டைம்க்கு வந்துட்டீங்க. உங்களுக்கு யார் கால் பண்ண சார்? விஜய், உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா? நான் ரகுவோட ஃப்ரெண்டு தான். ரகு தான் எனக்கு இப்போ கால் பண்ணா. அதான் கரெக்டான டைம்க்கு என்னால் வர முடிஞ்சிச்சு. நான் கூட உங்க நிச்சயதார்த்த அப்போ வந்தேனே, ஒரு சின்ன பிரச்சனை கூட ஆச்சு. ஆமா சார், எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்களும் இன்னொரு மேடமும் வந்தீங்களா? ஆமா விஜய், நான் தான் அது. சார் இவனை மட்டும் வெளியே விட்டுறாதீங்க சார். இவனால எங்க குடும்பத்துக்கு ஒரே பிரச்சனை தான். இவன் உள்ள இருந்துட்டு ஏதாவது சதி வேலை பார்த்தாலும் பார்ப்பான். இவனை நீங்க கொஞ்சம் உஷாரா நோட் பண்ணுங்க சார். இந்த பாருடா, அவங்களே உன்னை வெளியே விட சொன்னாலும் நான் உன்னை வெளியே விட போறது கிடையாது. ஏன்னா நீ என் ஃப்ரெண்டோட வாழ்க்கையிலும் அவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்க. உன்னை ஜெயிலுக்குள்ள போட்டு வச்சு சேரனா இல்லையான்னு மட்டும் பாரு. அப்பா விஜய் கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா. காவியா காவியா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? இதோ வரேம்மா. சார் இவனை மட்டும் வெளியே விட்டுறவே விட்டுறாதீங்க சார். என்னென்ன கேஸ் இருக்கோ எல்லா கேஸையும் மேல ஃபைல் பண்ணிருங்க. சரி விஜய், நீங்க சீக்கிரமா காவியா சிஸ்டரை ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, நான் இவனை பாத்துக்கிறேன். காவியா காவியா உனக்கு ஒன்னும் ஆகல காவியா, எதுவும் இல்ல. இப்போ இப்போ ஹாஸ்பிட்டல் போயிடலாம். விஜய் விஜய் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், நீ அதை எனக்காக செய்வியா? காவியா உனக்காக எதுனாலும் நான் செய்ய ரெடி. ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போலாம் வா. ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகலாம் விஜய். இப்போ இப்போ என் ஆசையை மட்டும் நீ நிறைவேற்றி வைப்பியா என்ன? சொல்லு காவியா சொல்லு, என்னன்னு சீக்கிரமா சொல்லு. விஜய் நான் பொழைப்பனான்னு எனக்கே தெரியல விஜய். நான் உயிரோட இருக்கும் போதே என் தங்கச்சி கழுத்துல நீ தாலி கட்டணும், அதை நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் விஜய், ப்ளீஸ் எனக்காக 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 செய்வியா விஜய்? அக்கா அக்கா இப்போ ஏக்கா அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? நீ நீ நல்லாவே வந்த பிறகு எதுனாலும் பார்த்துக்கலாம்க்கா. இப்போ எனக்கு எதுவும் வேண்டாம்க்கா. இல்லடி அக்கா அக்கா உயிரோட இருக்கும் போதே உங்க கல்யாணத்தை பார்க்கணுன்னு ஆசையா இருக்கு. எனக்காக எனக்காக ப்ளீஸ் டி. இப்போ இப்போ எதுக்குமா காவியா கல்யாணம்? இப்பெல்லாம் எதுவும் வேண்டாம். நீ ஆஸ்பத்திரிக்கு போய் நல்லான பிறகு எதுனாலும் பார்த்துக்கலாமா? இல்லத்தே இல்லத்தே, எனக்கு என் தங்கச்சி கல்யாணத்தை பார்க்கணும் போல இருக்கு. வேண்டாமா? இப்போ கல்யாணம் வேண்டாம்னு சொல்றேன்ல. இப்போ இந்த கல்யாணம் செய்ய வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. எதுனாலும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து பார்த்துக்கலாம். விஜய் நீ காவியாவை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்குடா. இல்ல, என் தங்கச்சி கல்யாணத்தை பார்க்காம நான் ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேன். அப்புறம் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு நிம்மதியே இருக்காது. ஏமா காவியா நீ இப்படிதான் பேசிட்டு இருக்க? இப்ப என்ன உனக்கு? உன் தங்கச்சி கல்யாணத்தை நீ பார்க்கணும். உன் தங்கச்சி கல்யாணம் ஆனதா நீ ஹாஸ்பிட்டலுக்கு வருவல்லம்மா? வருவேன்பா. மருமகனே, என் பொண்ணு ஆசைப்படி இப்பவே என் மக சந்தியா காலத்துல தாலியை கட்டுங்க மாப்பிள்ள. என்னன்னா அறிவு கட்டத்தனமா இந்த நேரத்துல காவியா சொல்ற மாதிரி நீயும் பேசிக்கிட்டு இருக்கா? இது கல்யாணம் பண்ற நேரமா? ஃபர்ஸ்ட் காவியாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போவோம், அதுக்கப்புறம் எதுனாலும் பார்த்துக்கலாம். இல்லம்மா இல்லம்மா தங்கச்சி, என் பொண்ணு ஆசைப்படுறாள,
எப்படி இருந்தாலும் என்னோட பொண்ணு தானே உனக்கு மருமக. அது நாளைக்கானா என்ன, இன்னைக்கானா என்ன, என் மருமக இப்பவே என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிருட்டுமே வசந்தி. ஐயோ அண்ணா, நான் எப்படி சொல்லி உங்ககிட்ட எல்லாம் புரிய வைப்பேன்னு தெரியல. இப்போ வேண்டாண்ணா, இந்த கல்யாணம் இப்போ வேண்டாண்ணா. என்னம்மா நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஐயர் இருந்து அர்ச்சனை பண்ணி தாலி கட்ட சொல்லி கல்யாணம் பண்ணதான் கல்யாணமா? ஏன் உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் எனக்கு இருந்தா போதும். நான் சந்தியா கழுத்துல எப்ப வேணாலும் தாலி கட்டலாம். டேய் விஜய், வேண்டாண்டா, அவசரப்படுறாடா. இப்போ இந்த கல்யாணம் வேண்டாண்டா, பொறுமையா இரு, அம்மா சொல்றத கேளுடா. வசந்தி அடிச்சு வச்சுக்கோ, பல்லெல்லாம் தெரிச்சிடும். நேத்துல இருந்து உன் நடவடிக்கை சுத்தமா சரியில்லை. அந்த பொண்ணு இப்ப அப்படி என்ன ஆசைப்பட்டுட்டு என்னமோ உனக்கு பிடிக்காத பொண்ண உன் பையனுக்கு அவ தாலி கட்ட சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்க. விடிஞ்சா அவங்க 2 பேத்துக்கு கல்யாணம் தான் நடக்க போகுது. இப்போ அந்த உயிரை காப்பாத்துறதுக்காக கல்யாணம் இப்ப நடந்துட்டு போட்டுமே. விஜய் நீ போய் தாலி கட்டுப்பா, இவ கடக்குறா. சரிப்பா. பாருங்க, எனக்கு இவ கழுத்துல இவன் தாலி கட்டுறது சுத்தமா பிடிக்கல. அதுக்கப்புறம் இவளை என் மருமக ஆக்குறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த கல்யாணம் இப்போதைக்கு வேண்டாங்க. என்ன வசந்தி இப்படி திடீர்னு அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்க? உனக்கு ஏதோ லூசு கீசு பிடிச்சு போச்சோ? ஆமாயா ஆமா, எனக்கு லூசு தான் பிடிச்சு போச்சு. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அததான் என் விருப்பம் மீறி என் பையன் அவ கழுத்துல தாலி கட்டக்கூடாது. ஏன் நீங்க இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு எங்க அக்காவை ரொம்ப பிடிக்கல, அப்படியே இப்படி பேசுறீங்க? இந்த பாருடா, உனக்கு எதுவுமே தெரியாது இவங்களை பத்தி. உனக்கு தெரிஞ்சனைக்கு நீ ரொம்ப வருத்தப்படுவாம்மா. ஹே விஜய், நீ என்ன நீ பாத்துக்கிட்டே இருக்க? பாரு, காவிய நேரம் ஆக அவளுக்கு ரொம்ப டயர்ட் ஆகுதுடா. நீ சீக்கிரம் என் மருமக சந்தியா கடத்துல தாஜி கட்டிட்டு சீக்கிரம் காவிய ஹாஸ்பிட்டல் கூட்டுவோம். சரிப்பா. விஜய், இவ கழுத்துல தாலி கட்டாதடா விஜய். அம்மா உன் நல்லதுக்காக மட்டும் தான் சொல்றேன். அம்மா சொல் பேச்சு கேளு விஜய். விஜய், இவ உன் கூட வாழ்றதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவடா. இவ கழுத்துல நீ தாலி கட்டுறது உன் தலையிலேயே நீ மண்ணள்ளி போட்டதுக்கு சமம், பாத்துக்கோ. டேய் விஜய், இவ வேணாண்டா. அம்மா சொல்ற பேச்சு கேட்டு அம்மா கூட வந்துரு விஜய். ஆமா, எனக்கு இந்த ஜென்மத்துல பொண்டாட்டின்னு ஒருத்தி இருந்தா அது சந்தியா மட்டும்தாம்மா. நான் யாருக்காகவும் சந்தியா விட்டு கொடுக்க முடியாதுமா. சாரிமா. ஓ, அப்படின்னா உனக்கு இந்த அம்மா முக்கியம் கிடையாது, அம்மா சொல்ற வார்த்தையும் முக்கியம் கிடையாது, இவதான் உனக்கு முக்கியம், அப்படித்தானே? அப்போ நீ தாலி கட்டும் போது நான் இந்த இடத்துல நிக்க மாட்டேன். நீயே தாலி கட்டி நீங்களே சந்தோஷமா வாழ்ந்துக்கோங்க. நான் கிளம்புறேன். வசந்தி உனக்கு என்னாச்சுமா? ஏன் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இந்த பாருண்ணா, என்னை மன்னிச்சுக்கோ. எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் கிடையாது. அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா அவன் போட்டு மச்சான். அவளுக்கு ஏதோ கோட்டித்தனம் பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன். ஏப்பா விஜய், நீ மர்ம கழுத்துல தாலியை கட்டுப்பா. கல்யாணம் என்பது பூர்வபந்தம், உடலோடு குடியேறிட வாழும் சொந்தம். சம்சாரம் என்பது ஆதியங்கம், உண்டாகிடும் உறவாடிடும் அன்பால் என்றும். ஏழேழு ஜென்மமே மணமாலை பந்தமே, ஆயிரம் காலமே வாழுமே. காவியா உனக்கு இப்போ சந்தோஷம் தானே காவியா? எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜய். இதே மாதிரி லைஃப் ஃபுல்லா நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமா இருக்கணும் விஜய். அப்புறம் என் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ. ஏமா காவியா, ஹே சோனி, ஏன்டி நீ இப்படி நிக்கிற? வா நம்மளும் போவோம். அக்காவுக்கு ஏதாச்சும் ஆயிருமா? சோனி உனக்கு என்னாச்சு? என்னடா ஆச்சு? என்ன பாருடா. சொல்றதை கேட்டு நீ எதுவும் பயப்படாத. அவங்க ஹெட்ல இப்ப அடிபட்டிருக்கா இல்ல முன்னாடியே எப்போவாது அடிபட்டிருக்கான்னு தெரியல. அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ மெமரி லாஸ் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியுது.
நீ அவங்க கிட்ட எந்த ஷாக்கான விஷயத்த சொன்னாலும் அவங்க சடனா மயங்கி விழுந்துருவாங்க. அப்படி மயங்கி விழுறதுனால அவங்க பழசெல்லாம் மறக்கிறதுக்கான சான்ஸும் இருக்கு. ஐயோ அன்னைக்கு சொன்னானே, நான் தான் கவனம் இல்லாம இருந்துட்டு சோனி. சாரி சோனி, உனக்கு ஒன்றும் ஆகாது. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நானும் உயிரோடவே இருக்க மாட்டேன் சோனி. உனக்கு ஒன்றும் ஆகாதடி, ஒன்றும் ஆகவும் நான் விட மாட்டேன். நான் எவ்வளோ கனவோட இருக்கேன் தெரியுமா? நமக்கு குழந்தை பிறந்து, நம்ம குழந்தைகளுக்கு குழந்தை பிறந்து பேரம்பத்தியோட 100 வருஷம் வாழணும்னு ஆசையோட இருக்கேன்டி. அவ்வளோ சீக்கிரத்துல உன்னை விட மாட்டேன்டி. ஐ லவ் யூ அந்த கண்ணி. நீ என்ன எவ்வளோ நம்பினதுக்காவது நம்ம 2 பேரும் 100 வருஷம் சேர்ந்து வாழணும் அந்த கண்ணி. அம்மா, சாம் குரல் மாதிரி இருக்கு. அம்மா. ஆமா, சாம் தான் கூப்பிடுறான். எதுக்கு நேரத்துல கூப்பிடுறான்? அம்மா கொஞ்சம் கதை தருங்கம்மா. இந்த வாரேன்பா. என்னப்பா சாம், நேரத்துக்கு எங்க கிளம்பிட்டா? அம்மா நான் இப்ப அர்ஜென்ட்டா ஹாஸ்பிடல் போகணும். அவங்க பாத்துக்க மாட்டாங்களா ஏதாவது அர்ஜென்ட் கேஸ்னா? வேற ஏதாவது கேஸா இருந்தா இப்ப நான் கிளம்பி போறதுக்கு அவசியம் இல்லம்மா. அங்க உள்ள டாக்டர்ஸே பாத்துப்பாங்க. ஆனா இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்குது தம்பியோட ஒய்ஃபையும் அவங்களோட அக்காவையும்மா. என்னடா நாளைக்கு காலையில கல்யாணம், இப்போ பார்த்தா இவளுக்கும் உடம்புக்கு முடியல, அவன் அக்களுக்கும் உடம்புக்கு முடியலன்னு வேற சொல்றா. எந்த அக்காடா? அந்த மாசமா இருந்துச்சு அந்த பொண்ணா இல்ல அந்த கல்யாண பொண்ணா? அந்த கன்சீவா இருக்காங்களம்மா, அந்த சிஸ்டர் தான். அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் நைட் ஏதோ சண்டை போல. அவங்க 2 பேத்துக்கும் ஏதோ சண்டை நடந்திருக்கும் போலமா. கோவத்துல அவங்க ஹஸ்பண்ட் என்னன்னா அவங்க ஒய்ஃப் கத்தியால குத்திட்டாங்க. அந்த சிஸ்டருக்கு வேற இப்போ டெலிவரி டைம் பாத்தீங்களா, அது அங்க பெரிய பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு. அதை பார்த்து நம்ம தம்பியோட ஒய்ஃபும் மயங்கி விழுந்துட்டாங்களாம். 2 பேத்தையும் நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணியிருக்கேன்னு இப்பதான் தம்பி ஃபோன் பண்ணி சொன்னான். அதான் அங்க கிளம்பிட்டேம்மா. அட பாவி, மாசமான பொண்ணையா கத்தியால குத்திட்டான்? எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் இப்படி பண்ணலாமா? ஆமா, இவ ஏன்டா மயங்கி விழுந்தா? இவ தான் நல்லா குத்துக்கள் மாதிரி நல்லா தானே இருப்பா. இவளுக்கு நம்ம வீட்டு பொண்ணுக்கு என்ன ஆச்சு? என்னன்னு தெரியலம்மா, நாங்க போய் பார்த்தாதான் தெரியும். சரி நீங்க பாப்பா பிடிங்க, நாங்க பார்த்துட்டு என்னன்னு உங்களுக்கு கால் பண்றேன். சரிப்பா, கொண்டா பாப்பாவ. எப்ப சாம் போயிட்டு அங்க எப்படி இருக்காங்கன்னு எனக்கு உடனே போன் பண்ணிருப்பா. சரிம்மா, நான் கால் பண்றேன். பாவம் அந்த பொண்ணு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ மாசமாச்சுன்னு கேள்விப்பட்டேன். நேரத்துக்கு எதுக்கு சண்டை போடுறாங்க? அதுவும் மாசமா இருக்கிற பொண்ணை போய் குத்திருக்கானே. சை, ஒரு குழந்தை உண்டாகிறதுலாம் எவ்வளோ கஷ்டம். கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? அறிவு கெட்டவனுங்களுக்கு. சிஸ்டர் என் ஒய்ஃபுக்கு ஒன்றும் இல்லை சிஸ்டர். அவங்க நார்மலாக தானே இருக்காங்க. எஸ் சார், ஷீ இஸ் ஃபைன். இப்போ அவங்க கொஞ்சம் அன்கான்ஷியஸாக இருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஷாம் சார் வந்தோன்னே மொத்த டீட்டெயிலும் சொல்லுவாங்க. ஓகே சிஸ்டர். இவெல்லாம் ஒரு அண்ணனா? தம்பிங்க எவ்வளோ பதட்டத்தில் நிற்பானே. கொஞ்சமாச்சும் அவனுக்கு அறிவு இருக்கா? இவெல்லாம் ஒரு டாக்டர், சொன்ன உடனே ஓடி வர்றது தானே டாக்டர். இவன் தூங்கி முழிச்சு முகத்தை கழுவி அம்மா வரட்டும் நெகி. இவன் சிஸ்டர், உங்களுக்கு பிபிலாம் செக் பண்ணீங்களா? வந்தோடனே எடுக்க வேண்டிய டெஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு சார். இப்போ அவங்க அன்கான்ஷியஸ்ல இருக்காங்க. ஓகே சிஸ்டர், நான் பார்த்துக்கிறேன். யூ கேரி ஆன். சார், கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு எமர்ஜென்சி டெலிவரி கேஸ் சார். அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. போலீஸ் கேஸ் மாதிரி தெரியுது. நம்ம போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிடலாமா? அதெல்லாம் வேண்டாம் பிரீத்தி, அவங்க எங்க ரிலேட்டிவ் தான். நாங்க போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆமா, அந்த கேஸை இப்போ யார் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கா? சார், அது யாழினி மேடமும் சாரதா மேடமும் தான் அந்த கேஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே பிரீத்தி, நீங்க போய் சாம் சார் வந்துட்டாங்களா, இன்னும் 5 மினிட்ஸ்ல அங்க எமர்ஜென்சி வார்டுக்கு சாம் சார் வருவாங்களான்னு நீங்க அவங்க கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருங்க. ஓகே சார். டேய், என்னடா என்னாச்சு உங்களுக்கு? அண்ணா, நீலாம் ஒரு டாக்டரா?
ஒரு பேஷண்ட் போன் அடிச்சா பதறி அடிச்சு ஓடி வரணும். நீ இப்படி ரிலாக்ஸா மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்கா? இதுதான் நீ வர்ற லட்சணமோ? ஆமாடா, சொல்லுவடா, ஏன் சொல்ல மாட்டேன்? நாங்க ஒரு டாக்டர், ஒரு 5 மினிட்ஸ் லேட் ஆனாலும் என்ன கத்துற? அதே நாங்க பேஷண்ட் கிட்ட இப்படிலாம் இருங்க அப்படின்னு சொல்ல நீங்க எங்கேயாவது அதை கடைபிடிக்கிறீங்களா? அப்படி நான் என்னத்த கடைபிடிக்கல? டேய் அறிவு கட்டவனே, இந்த பொண்ணு அன்னைக்கே நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இந்த பொண்ணுக்கு அமேசியா ப்ராப்ளம் இருக்கு, இந்த பொண்ணை நீ கேர்ஃபுல்லா பாத்துக்கணும், அதுவும் பிரச்சனை நடக்கிற இடத்துல எல்லாம் இந்த பொண்ணு இருக்கக்கூடாது, ஷாக்கான விஷயத்த கேட்க கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா? அது தெரிஞ்சுமே அப்புறம் ஏன்டா அந்த பொண்ணு அந்த பிரச்சனைக்கு இடையில நிக்க வச்ச? ஆமாடா, எனக்கு ஆசை இல்ல. ஏண்டா மத்த பிரச்சனைனா நான் இவளை எங்கேயாவது கூட்டு போயிருப்பேன்டா. அவங்க ஃபேமிலியில அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் எங்கடா இவளை கூப்பிடுறது? இவ கூப்பிட்டாலும் வருவாளா? பிரச்சனை தொடங்குனதுல இருந்து ஆள ஆரம்பிச்சவா மயக்கத்துல இருந்தாண்டா ஆள் விட்டுருக்கா. நான் என்னடா பண்றதாண்ணா? சரி விடுடா, இப்போ ஏதோ சாதாரண மயக்கத்தோட போச்சு. இதே மாதிரி கண்டினியூஸா அவங்க மயங்கி விழுந்துட்டே இருந்தாங்க, அப்புறம் அது பெரிய ப்ராப்ளத்துல தான் போய் முடியும். கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. சரி அண்ணா. எப்போ கண் முழிப்பா? ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல அவங்களே கண் முடிச்சிருவாங்கடா, நீ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத. நான் போய் அந்த டெலிவரி கேஸை போய் பார்த்துட்டு வரேன். ஆமாண்ணா, அந்த சிஸ்டர் பாவண்ணா, அவங்களுக்கும் அந்த பேபிக்கும் எதுவும் ஆகக்கூடாதுண்ணா, அவங்களையும் நல்லபடியாக காப்பாத்துண்ணா. சரிடா, நான் போய் பார்க்குறேன், நீ எதுவும் கவலைப்படாத. எல்லா டாக்டர்ஸ்க்கும் பேஷண்ட் குணமாகணும் தான் ஆசை, ஆனால் அதெல்லாம் கடவுள் கையில் தான் இருக்கேன். எல்லா டாக்டர்ஸ்க்கும் பேஷண்ட் குணமாகி வீட்டுக்கு போகணும் தாண்டா ஆசை. நான் ட்ரை பண்ணுறேன், மீதி எல்லாம் கடவுள் கையில் தான்.